கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய இந்த தொடரில் கர்த்தர் நம்மை எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அவருடைய வழிநடத்தலை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தை, அதாவது அவர் என்ன நமக்கு கொடுத்திருக்கிறார், இந்த உலகத்திலே அவர் நம்ம எப்படி இந்த வார்த்தை கொண்டு எப்படி வழிநடத்துகிறார் என்று நமக்கு அது தெரிந்த உடனே நம்முடைய உள்ளம் மகிழ்கிறது. பாருங்கள், எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தை கேட்கவே மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு தெரியாது அது எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், இந்த பூமியில் இந்த பிரமாணம் எப்படி இருக்குது, இது எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ளும்போது எனக்குள்ளே என்ன செய்கிறது, அது எப்படி என்னுடைய வாழ்க்கை வழி நடத்துகிறது என்று தெரியாது. ஆனால் நீங்கள் இப்பொழுது இதன் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை எப்படி வழி நடத்துகிறார் என்று தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். இன்று அவருடைய வார்த்தையை சொல்லி அது எப்படி வழி நடத்துகிறான்னு பாருங்கள். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண். கர்த்தரின் வழி, கர்த்தர் வழி பாருங்கள். அவர் ஒரு வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் இந்த பூலோகத்தில். பாருங்கள், இந்த பூமியில் பாருங்கள், ஒரு விவசாயி என்ன பண்ணுறான்னா, ஒரு விதைக்கிறான், அறுக்கிறான். அதே போல் இந்த பூமியின் விதைப்பும் மறுப்பும் இந்த பூமி உள்ளலும் உண்டுன்னு பைபிளில் இருக்குது. அது எதை விதைத்தாலும் தான் அது உங்களுக்கு பல மடங்காக வருகிறது. இந்த மாதிரி அவன் அந்த வழியை தேவன் உண்டு பண்ணியிருக்க இந்த ஒரு பிரமாணத்தின் வழியை அவன் அறிந்து கொள்ளும் பொழுது அவனுக்கு ஒரு பலனாக இருக்கிறது. அரண், அது ஒரு பலனாக இருக்கிறது. பாருங்கள், உங்களுக்கு அது தெரிஞ்சுன்னு வச்சாங்களா, இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ விதைக்கிறீங்களோ அவ்வளோ நீங்கள் அறுவடை பண்ணுறீங்க. பாருங்கள், சிறுக விதைக்கிறவன் சிறுக இருக்கான், பெருக விதைக்குவன் பெருக இருப்பான். பாருங்கள், நம்ம காணிக்க நேரத்தில் இந்த வார்த்தை சொல்லுவாங்க சபையில். இது ஏன்? நீங்கள் பெருக விதைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை என்னென்னா, பெருக அறுக்கப் போகிறீர்கள். நீங்கள் ஏதோ ஏனதாரமாக போனோமா, சர்ச்சுக்கு போனோமா, 5 ரூபா 10 ரூபா எதை இருந்ததை போட்டோம், அப்படி இல்லை. தேவன் தெளிவாக சொல்கிறார், சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். இந்த வழியை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் இந்த பிரமாணத்திலே. ஏன் அந்த வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் என்றால், நீ நன்றாக இருக்க வேண்டும், நீ செழித்திருக்க வேண்டும் என்றுதான் அந்த ரகசியத்தை அவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இது பணம் மட்டுமல்ல, எல்லாமே. நீங்கள் நன்றாக வார்த்தைகளை மற்றவருடைய கையாளும் பொழுது அது உங்களுக்கு திரும்ப பல மடங்காக வருகிறது. ஏனென்றால் அது சொல்கிறாங்களா, நீ எதை விதைக்கிற அது பல மடங்காக உன்னிடம் வந்து அமைக்கி குலுக்கி மடியில் சரிந்து கொட்டும் அளவுக்கு உங்களுக்கு கொடுக்குறான்னு சொல்ல, இந்த வழியை தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் இந்த பிரமாணத்தை. இதை நீங்கள் வேத வசனத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் உங்களுக்கு அறிவித்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் இதை பார்த்த உடனே என்ன நினைக்கணும்? தேவன் சொல்லியிருக்கிறார், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கும் பெருக அறுப்பான். இதை நீங்கள் புரிந்த உடனே என்ன நினைக்கணும்? என்ன உங்களோட உள்ளத்தில் வர வேண்டும்? இது தேவனுடைய ரகசியம், இந்த ரகசியத்தை நான் கையாளுவேன், அகல் நான் பெற்றுக்கொள்வேன், அகல் எனக்கு அது ஒரு அரணாக இருக்க போகிறது என்று சொல்லி அந்த வழியை நீங்கள் பெற்றுக்கொள்ள. அதனால தான் சொல்லு, கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண். உத்தமர், உங்களுடைய உள்ளத்தை பார்த்து நீங்கள் அதை கற்றுக்கொண்ட போது அது உங்களுக்கு என்னென்னு ஒரு பலனாக இருக்கிறது, ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் பெருக விதைக்கும் பொழுது உங்களை யாரும் அதை சிறுக வருமா? வராது, பெருக தான் வரும். ஏன்னா இந்த பிரமாணமே அப்படி தான் வச்சிருக்கிற தேவன். பெருக விதைக்கிறவன் பெருக தான் அறுப்பான், குறைவே இருக்காது. ஏனென்றால் அவன் விதைக்கிறான், இந்த பூமியில் உள்ள அந்த பிரமாணத்தின் அடிப்படையில் விதைக்கிறான். ஆகையால் கர்த்தர் வழி என்ன செய்கிறது? அந்த வழியை நீங்கள் கையாளும் பொழுது நீங்கள் பாதுகாப்பாக அரணாக. இப்படி தான் எல்லா பெரிய பெரிய வசதியான பணக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் இப்படி தான் செய்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அவன் எப்படியோ கொள்ளடிக்கான், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், நீங்கள் அப்படி தவறாக நீங்கள் சில பேர் பெரிய பெரிய பணக்காரங்க தன்னுடைய மொத்த வருமானத்தில் 90% கொடுத்துட்டு 10% ஏகப்பட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க கொடுக்குற அந்த உள்ளத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் செய்து பழக வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும், அரணாக இருக்கும். அடுத்த வார்த்தை பாருங்கள், அக்கிரமக்காரருக்கும் அது கலக்கம். அக்கிரமக்காரர்கள் அப்படின்னா, மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்களே, இதெல்லாம் ஏன் செய்யணும், ஏதோ நமக்கு கிடைச்சோமா, அதை வச்சோமா, சுருட்டினோமா, மூட்டை கட்டினோமா, உட்காந்தோமா, யாருக்கும் நயா பைசா சல்லி காசு கொடுக்கக்கூடாது, நம்ம வச்சு நல்லா சாப்பிடணும், யாருக்கும் கொடுக்கக்கூடாது, வீட்டுக்கு யாரும் வந்துடக்கூடாது, சொந்த பந்தங்கள் வந்துடக்கூடாது, கொடுக்கக்கூடாது, உணவு உடைகள் கொடுக்கக்கூடாது, ஒன்றுமே. பாருங்கள், பழைய ஒரு 10-20 வருஷத்துக்கு நீங்கள் முந்தி பார்த்தீங்கன்னா அந்த உறவுகள் எப்படி இருந்தாங்கன்னா, மற்றவர்களை கூப்பிட்டு வீட்டில் சாப்பாடு போடுவாங்க. ஒரு நல்ல நிகழ்ச்சி, ஒரு கிறிஸ்துமஸோ, ஒரு தீபாவளியோ, ஒரு பொங்கலோ, ஏதோ ஒரு எல்லா விதமான பண்டிகைகள் வருதுன்னா சித்தப்பா பெரியப்பாலாம் கூப்பிட்டு வச்சு வீட்டில் சாப்பாடு போடுவாங்க, கொடுக்கறது அவங்களுக்கு இல்லை இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படி இல்லை? ஏன் கொடுக்கணும்? அவன் ஏன் என் வீட்டுக்கு வரணும்? வேண்டாம். கூட வேலை பார்க்குறவங்களே யாரும் கூட மாட்டாங்க. இந்த காலம் பாருங்க, ஒத்தியிலே சாப்பிடணும், ஒத்தியில் இருக்கணும், யார் வீட்டுக்கு வந்தால் தொந்தரவு. ஏனென்றால் வீட்டுக்கு வந்தால் வேலை செய்யணுமே,
இப்போ அதுதானே பிரச்சனை. வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் வீட்டுக்கு வராங்கன்னா வேலை செய்யணும். இப்போ அந்த அளவுக்கு சோம்பேறி ஆயிட்டாங்க. அதாவது வேலை செய்யணும். குடுக்கறதுக்கு உள்ள இருக்கு. ஆனா வேலை செய்யணுமே. அது ஏதாச்சும் செய்யணும், வாங்கணும், கிளாஸை தூக்கணும், கொடுக்கணும், காப்பி கொடுக்கணும். இதே பெரிய சோம்பேறியா நினைக்கிறாங்க. அப்போ எப்படி வளர முடியும்? நீங்க பாருங்க. அவன் சுய புத்தியிலே வாழ்ந்து, அவனே கஷ்டப்பட்டு, 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 கஷ்டப்பட்டு அவன் வாழ்க்கையில முழுவதும் கஷ்டம் தான் படுவான். அவனுக்கால இந்த தேவனுடைய வார்த்தை தெரியாமயே போயிட்டு அவனுக்கு வெறும் கலக்கம் தான் இருக்கும். தேவன் என்ன சொல்லுகிறார்? நீ மற்றவர்களை நேசித்து கொடுக்கிற உள்ளத்தை கொண்டு கொடுக்கும் பொழுது என்ன நடக்கிறதுனா, தேவன் அதில் பிரியமா இருக்கிறார். அது எதை கொடுத்தாலும் சரிதான். நீ உள்ள உன் குடும்பத்தை கூட்டு வந்து அங்க சாப்பாடு போடு, எதையும் கொடு. திரும்ப உனக்கு அது செய்வாங்க. நீ ஒண்ணுமே செய்யலைன்னா உனக்கு யாருமே தெரியும். நீ அவங்களோட அன்பார பேசுறது, வாங்குறது ஒண்ணுமே இல்லைன்னா என்ன செய்ய? இப்படி தேவன் அதை வைத்திருக்கிறார். ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். இந்த பிரமாணத்தின் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு தெரியவில்லை என்றால் அவன் கலக்கத்தில் தான் இருப்பான். அவன் கலங்கி அவனுடைய வாழ்க்கை பின்தங்கி தான் போகும். இதனால தான் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு உங்களை வழிநடத்துகிறார் தேவன். பாருங்க, இந்த வார்த்தை, இந்த பிரமாணத்தை கொண்டு நீ நடக்கும் பொழுது உன்னுடைய வார்த்தையை நான் வழி நடத்துகிறேன். நீ தெரியலன்னா நீ கலங்க தான் போறப்பா. ஆக நான் வழி நடத்ததை நீ அறிந்து கொள் என்று சொல்லி அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் பாருங்களேன். அவர் உங்களுக்கு இந்த வார்த்தை சொல்கிறார். அதனால் ஒவ்வொரு நாளும் வார்த்தை பற்றி கொள்ளுங்கள். ஓகே, ஒரு நாளும் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோவில் பார்க்குறத விட்டுறாங்க. புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கே நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எப்படி உங்களுடைய உள்ளம் இருக்கும்? நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை சின்னதுலேருந்தே காட்டும் பொழுது உங்களுடைய உங்களுடைய உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த தாழ்ந்து வெளியே வருகிறது. இல்லை எதா இருக்கட்டும் அப்படிலாம் இல்லை. உங்களுக்குள்ள ஒரு அன்பு வரணும். தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது முழு மனதோடு சந்தோஷத்தோடு இருக்கணும். இந்த வார்த்தை பாருங்கள், அவர் அந்த வழியை நீங்கள் செய்யும் பொழுது அவர் அரணாக இருக்கிறார். ஆகையால் நீங்கள் கலங்க வேண்டிய தேவை. உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் கற்றுக்கொண்டு அவருடைய வழிநடத்தலை பாருங்கள். அவர் உங்களுக்கு சிறப்பாக செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.